நண்பர்களே வணக்கம். ஆச்சாரிய சாணக்கியரின் நிதி மேலாண்மை மற்றும் கடன் மீட்பு குறித்து ஆழமான கருத்துக்களை விரிவான கதையாகவும் விளக்கமாகவும் கீழே பார்க்கலாம். மன அழுத்தம் மற்றும் அவமானத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு புதிய வெளிச்சத்தை தரும். நண்பர்களே, ஆச்சாரிய சாணக்கியரின் 7 ரகசியங்கள். கடன் சுமையிலிருந்து மீள்வது எப்படி? வாங்க பார்க்கலாம். உலகம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் போது உங்கள் தலையணை மட்டும் கண்ணீரால் நனைந்திருக்கலாம். நாளை காலை கடன் கொடுத்தவன் வாசலில் நிற்பானே, யாரிடம் போய் கையேந்துவது என்ற பயம் உங்களை கொள்ளலாம். சாணக்கியர் சொல்கிறார், கடன் என்பது கையில் எரியும் நெருப்பு போன்றது. அதை அணைக்க தெரியாவிட்டால் அது உங்களை மட்டுமல்ல, உங்கள் பரம்பரையையும் சேர்த்து எரித்துவிடும். ஆனால் கவலைப்படாதீர்கள். பிச்சைக்காரனாக தெருவில் நின்ற சந்திரகுப்தனை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக்கிய சாணக்கியரின் சூத்திரங்கள் உங்களை இந்த கடன் குழியிலிருந்து நிச்சயம் மீட்கும். வாங்க நண்பர்களே, நம்ம முதல் ரகசியத்தை பார்க்கலாம். ரகசியம் 1, வரவு செலவு கணக்கின் அதிகாரம். சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் முதன்மையாக சொல்வது, கணக்கு பார்க்க தெரியாதவன் நிதி சுதந்திரம் அடைய முடியாது. ஒரு முறை ஒரு வணிகன் சாணக்கியரிடம் வந்து, ஆச்சாரியா, நான் கடினமாக உழைக்கிறேன், ஆனால் கடன் மட்டும் குறையவே இல்லை என்றான். சாணக்கியர் அவனிடம் 1 மாதம் செலவழிக்கும் ஒவ்வொரு காசையும் எழுத சொன்னார். இறுதியில் பார்த்தபோது அந்த வணிகன் தன் வருமானத்தில் 30% தேவையற்ற சமூக ஆடம்பரத்திற்காக செலவு செய்திருந்தான். உங்கள் கடனை தீர்க்க முதல் வழி, ஒரு நோட்டு புத்தகத்தை எடுங்கள். உங்கள் செலவுகளை 3ஆக பிரியுங்கள். 1, உயிர் வாழ தேவையானது, உணவு, வாடகை. 2, கடன் அடைக்க வேண்டியது. 3, தேவையற்ற ஆசைகள். இந்த 3வது பிரிவை வெட்டி எரியாதவரை கடன் உங்களை விடாது. அடுத்ததாக ரகசியம் 2, வட்டி எனும் நச்சு பாம்பு. சாணக்கியர் கடனை ஒரு நோயோடு ஒப்பிடுகிறார். நோய் ஆரம்பத்திலேயே குணப்படுத்தப்பட வேண்டும். கடன்களில் பல வகை உண்டு. எதற்கு வட்டி அதிகம் என்பதை கண்டறியுங்கள். சாணக்கியரின் தந்திரப்படி முதலில் அதிக வட்டி கொண்ட சிறிய கடன்களை முடியுங்கள். அது உங்களுக்கு ஒரு மனரீதியான வெற்றியை கொடுக்கும். ஒரு சிறிய வெற்றியை பெறும்போது அடுத்த பெரிய கடனை அடைக்க உங்களை மூளை தயாராகும். ரகசியம் 3, அவமானத்தை தற்காப்பாக மாற்றுங்கள். கடன் கொடுத்தவர் உங்களை அவமானப்படுத்தலாம். சமூகம் உங்களை ஏளனமாக பார்க்கலாம். அவமானம் என்பது ஒருவனுக்கு விஷமாக இருக்கலாம், ஆனால் ஒரு வீரனுக்கு அது மருந்தாகும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். கடன் கொடுத்தவர்களிடம் ஒளிந்து கொள்ளாதீர்கள். அது உங்கள் பயத்தை காட்டும். அவர்களிடம் நேரடியாக சென்று, உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நிச்சயம் தருவேன், இதோ என் திட்டம் என்று நேர்மையாக பேசுங்கள். நீங்கள் ஓடவில்லை என்று அவர்களுக்கு தெரிந்தாலே 50% அழுத்தம் குறைந்துவிடும். அந்த அவமானத்தை உழைப்பாக மாற்றுங்கள். ரகசியம் 4, உபரி வருமானம் ஈட்டுதல். வருமானம் 1, செலவு 10 என்றால் கடன் தீராது. சாணக்கியர் செல்வம் ஈட்டுவதில் சலிப்படைய கூடாது என்கிறார். உங்கள் தற்போதைய வேலை மட்டும் போதாது என்றால் உங்கள் திறமையை பயன்படுத்தி உபரி வருமானம் ஈட்ட வழி தேடுங்கள். ஓய்வு நேரத்தில் தூங்குவதை விட ஒரு காசு சம்பாதிப்பது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக ரகசியம் 5, தகுதிக்கு மீறிய நட்பு மற்றும் பகட்டு. யார் ஒருவர் தன் தகுதிக்கு மீறி செலவு செய்து பிறரை மெய்சிலிர்க்க வைக்க முயல்கிறாரோ அவர் விரைவில் பிச்சை எடுப்பார் என்கிறார் ஆச்சாரிய சாணக்கியர். உங்களுக்கு கடன் இருக்கும்போது சமூகத்திற்காக விழாக்கள் எடுப்பதோ விலை உயர்ந்த ஆடைகள் வாங்குவதோ முட்டாள்தனம். உண்மையான நண்பன் உங்கள் நிலையை புரிந்து கொள்வான். பகட்டுக்காக செலவு செய்வதை நிறுத்தினால் பாதி கடன் தானாக குறையும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். அடுத்ததாக ரகசியம் 6, சேமிப்பு ஆபத்து காலத்து ஆயுதம் என்று சாணக்கியர் கூறுகிறார்.
பணம் இருக்கும்போது அதை சேமிக்காதவன் பணம் இல்லாத போது பிச்சை எடுக்கக்கூட தகுதியற்றவன் என்று கூறுகிறார். கடனை அடைத்து கொண்டிருக்கும் போதே மிகச் சிறிய தொகையை அவசர கால நிதியாக சேமிக்க தொடங்குங்கள். ஏன் எனில் இடையில் ஒரு மருத்துவ செலவோ அல்லது வேலை இழப்போ ஏற்பட்டால் நீங்கள் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும். அந்த சுழற்சியை உடைக்க சிறு சேமிப்பு அவசியம் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 7. மன உறுதி மற்றும் ஆன்மீக பலம். இறுதியாக சாணக்கியர் சொல்வது மனதை பற்றி. பயம் இருக்கும் இடத்தில் அறிவு வேலை செய்யாது என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நீங்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் சம்பாதித்து விடலாம், ஆனால் இழந்த தன்னம்பிக்கையை மீட்பது கடினம். தினமும் காலையில் உங்கள் இலக்கை எழுதுங்கள். உழைப்பை தெய்வமாக வணங்குங்கள். சாணக்கியரின் தந்திரங்களை செயல்படுத்துங்கள். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, கடனிலிருந்து மீள்வது என்பது ஒரு பயணம். இன்று நீங்கள் எடுக்கும் சிறு முயற்சி நாளை உங்களை ஒரு பெரும் கோடீஸ்வரனாக மாற்றும் வலிமை கொண்டது. சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் சொன்னது போல, எதிரிகளை வெல்வதை விட உன் வறுமையை வெல்வதே ஒரு ஆணின் உண்மையான வீரம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த கதையில் பார்க்கலாம். வணக்கம்.